இப்போது கரண்ட்டில் உருவாயிட்டிருக்கிற ஒரு பெரிய படம் அப்படின்னா அது என்ன அப்படின்னா சூப்பர் ஸ்டார் நடிப்பில் உருவாயிட்டிருக்கிற தர்பார் திரைப்படம் தான். எல்லா ஃபேன்ஸுமே வந்துட்டு அது ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு வச்சுருக்காங்க அந்த படத்து மேலே. ஏன்னா முதல் முறையாக டைரக்டர் ஏஆர் முருகதாஸும் நம்மளுடைய சூப்பர் ஸ்டாரும் வந்துட்டு இணைய போகிறாங்க. அண்ட் டீம் வந்துட்டு ஏற்கனவே 2020 பொங்கலுக்கு வந்துட்டு தர்பார் படம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னும் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அண்ட் இந்த படத்தில் யார் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக வந்துட்டு யாருமே வந்து அனௌன்ஸ் பண்ணவே இல்லைங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் நடிக்கிறாருன்றது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி பாலிவுட் ஆக்டர் பிரதீக் பாப்பர் வந்துட்டு அதில் வந்துட்டு ஒரு ஆன்டகனிஸ்டாக நடிக்க போகிறாரு. அண்ட் லைக்கா ப்ரொடக்ஷன் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. அனிருத் வந்து மியூசிக் பண்ணிகிட்ருக்காரு. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இப்போது இந்த படத்தில் ஒரு புது ஆக்ட்ரஸ் ஜாயின் ஆகுறாங்க. அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தர்பார் படத்தோட ஷூட்டிங் கடந்த சில நாளாக வந்துட்டு மும்பையில் நடந்துட்டுருக்கு. இப்போது லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனை அவங்களோட சோஷியல் நெட்வொர்க்கிங் பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா நம்மளுடைய லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா இந்த படத்தில் ஜாயின் பண்ண போகிறாங்க இணையிலிருந்து அப்படின்றது தான். ஸோ இவங்க ஹீரோயினாக தான் நடிக்கிறாங்களா இல்லை வந்துட்டு நெகட்டிவ் ரோலில் நடிக்கிறாங்களா அதை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு நயன்தாராவும் வந்துட்டு ஜாயின் பண்ணுறாங்க இணையிலேருந்து அப்படின்ற மாதிரி நியூஸ் போட்டிருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் 4வது படம் வந்துட்டு நயன்தாரா சூப்பர் ஸ்டார் கூட இணைகிறாங்க. ஆமாங்க, சந்திரமுகி 2005, சிவாஜி 2007, குசேலன் 2008 அப்படின்னதுக்கு அப்புறமா இப்போ தர்பார் படத்தில் நயன்தாராவும் சூப்பர் ஸ்டாரும் இணைய போகிறாங்க.